ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறதான இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் உங்க கரத்தை உயர்த்தி ஒரு அலையை சொல்லுவோமா? சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் உங்க கரத்தை உயர்த்தி ஒரு அலையை சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். மாதத்தின் வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானம் செய்யலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, வாசிக்கலாம். ரூத்தின் புத்தகம், ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புத்தகத்தை குறித்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரூத் எப்படிப்பட்ட ஒரு மகள் என்று. இவர்களை ரூத்தின் புத்தகத்தை பார்க்கும்போது ரூத்தை குறித்து நீங்க படிச்சீங்கன்னா, மோவாப் தேசத்து ஸ்திரீ. அல்லேலூயா. மோவாப் என்பது ஒரு பாவம் நிறைந்த பட்டணம், அருவருப்பான ஒரு சந்ததி. அந்த வழியாக பிறந்து வந்த மகள் தான் இந்த ரூத்து. அல்லேலூயா. அருவருப்பில் பிறந்து வளர்க்கப்பட்டு பாவத்தில் இருந்த அந்த குடும்பத்தில் இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொண்டு வருகிறது தான் இந்த சத்தியத்துல நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை குறித்து நீங்க எல்லா வசனமும் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. ஆதலால் தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். பெத்லேகேமில் பஞ்சம் வந்த போது ஸ்தோத்திரம், எலிமெலேக்கும் அவன் குடும்பமும் மோவாப் தேசத்துல போய் குடியேறினார்கள். அல்லேலூயா. அந்த மோவாப் அருவருப்பான ஒரு தேசம்தான், பாவம் நிறைந்த பட்டணம் தான். ஆனா இந்த குடும்பம் பெத்லேகேமில ஆண்டுடைய சமூகத்தில் வாழ்ந்த குடும்பமா இருந்தார்கள். ஆனா இவங்க எங்க போய் குடியேறினார்கள் என்று சொன்னால், மோவாப் தேசத்துக்கு போய் குடியேறினார்கள். அல்லேலூயா. அந்த எலிமெலேக்கு குடும்பத்துல 2 பிள்ளைகள் உண்டு, மனைவி 2 பிள்ளைகள். அந்த பட்டணத்துல போய் அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் பெண் கொண்டார்கள். 2 பேருடைய மனைவி 2 மகன்களும் மரித்து போனாங்க. அல்லேலூயா. பிற்பாடு இந்த 2 மருமக்கள், மாமி மாத்திரம்தான் உண்டு. அவங்க கணவனார மரித்து போனார். முதல்ல கணவன் மரித்து போனாரு, அப்ப 2 பிள்ளைகள் மரித்து போனாங்க. பிற்பாடு இந்த 2 மருமக்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, மாமியார் மாத்திரம்தான் மிச்சம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அந்த தேவ சமூகத்தை விட்டு நாம் எங்க ஓடினாலும் நாம் பிழைக்க முடியாது என்பதை நாம் இந்த வேதத்தில் ஒரு கண்டுகொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த எருசலேமில் இருந்து ஒருத்தன் எங்க போனான்? எரிகோவுக்கு பிரயாணம் பண்ணினான். எருசலேம் என்பது தேவனுடைய சமூகம், தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், தேவனுடைய ஒரு ஆலயத்துக்கு அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை விட்டு ஒரு மனிதன் உலகத்தை நோக்கி, பாவத்தை நோக்கி, அருவருப்பை நோக்கி ஓடுவானால் அவன் வாழ்க்கை வழிந்து போய்விடும் என்பதுதான் இதனுடைய நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவப்பிள்ளை, இப்படிப்பட்ட ஒரு நிலையில கணவனார் மரித்து போனார், 2 பிள்ளைகள் மரித்து போனார்கள். இப்பொழுது ஒரு கேள்வி, என்ன செய்வது? அல்லேலூயா. இப்படி ஒரு கொடிய நிலையிலே அவங்க தள்ளப்பட்டாங்க. அந்த தாய் அங்கலாய்க்கிறாங்க, என்ன செய்வதென்று சொல்லி. அப்பொழுது ஒரு செய்தி வருகிறது, பெத்லேகேமில் இருந்த பஞ்சம் மாறி அங்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிற்று என்று சொல்லி ஒரு செய்தி வருகிறது. அல்லேலூயா. இந்த செய்தியை அந்த தாய் கேட்ட உடனே இன்னும் மனங்குமுறி அழுகிறாங்க. என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே. நகோமி என்று சொன்னால் இன்பமானவள் என்று பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறதே. அந்த இன்பமான அந்த மகளுடைய வாழ்க்கை எப்படி இந்த துன்பமாய் மாறிவிட்டதே என்று சொல்லி மிக கண்ணீரோடு அழுகிறார்கள். அல்லேலூயா. பார்த்தீங்களா, இப்போ பெத்லேகேமில் இருந்திருந்தா என் கணவனாருக்கு இந்த ஒரு செயல் வந்திருக்காது, என் பிள்ளைகள் மரித்திருக்க மாட்டார்கள், நான் தேவனை விட்டு பிரிந்தது நிமித்தம்தான் என் குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்தது என்று சொல்லி அவர்கள் மிக கண்ணீரோடு அழுதார்கள். அல்லேலூயா.
அது மட்டும் இல்லை, இப்பொழுது ஒரு செய்தி என்னென்னா பாருங்கள், பெத்லகேமில் பஞ்செல்லாம் மாறி ஆசீர்வாதம் உண்டாயிற்று. ஆமேன். தேவ ஜனத்துக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வரும், போராட்டங்கள் வரும், பலகீனங்கள் வரும், துன்பங்கள் வரும். ஆனால் என்னைக்கும் உனக்கு தீமையாக மாறாது. ஒரு நாள் உங்கள் துக்கம் கண்ணீர்களெல்லாம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. ஆமேன். நீ கஷ்டப்பட்டாலும் உனக்கு ஒரு பலன் உண்டு. இன்றைக்கி நீ அவமானப்படுத்தப்படுகிறாய், துன்பப்படுத்தப்படுகிறாய். அநேகருடைய வாழ்க்கையில் வேதனைகள் இருக்கலாம். ஆனால் அந்த வேதனைகள் ஒரு நாள் உங்களுக்கு ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கொஞ்சம் சகித்து கொண்டால், கொஞ்சம் தேவனோடு ஆண்டவர் எதையுமே நான் உங்களுக்குள்ளே தாங்குகிற ஒரு பலனை எனக்கு தாரும். அல்லேலூயா. பாடுகள் இருக்க தான் செய்யும், பசி இருக்க தான் செய்யும், பட்டினிகள் பல விதமான நெருக்கம் இருக்கும், இழப்புகள் இருக்கும். ஆனால் அந்த இழப்புகள்லேயும் நீங்கள் தேவனையே நம்பி இருந்தால் நீங்கள் இழந்ததையும் கூட திருப்பி கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இழந்து போன ஆசீர்வாதங்களை நீங்கள் திரும்ப அடைய ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் அவங்க என்ன செய்தாட்டாங்கன்னா, திடீர்னு ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. அவசரம்தான் இன்றைக்கி அநேக ஆபத்துகளுக்கும் இழப்புகளுக்கும் பெரிய காரணமாக இருக்கிறது. திடீரான முடிவுகள் தான் பெரிய ஒரு மகிமை இழந்து போக ஒரு காரணமாக இருக்கிறது. ஆதலால் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு சூழ்நிலையில் அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போது மோவாப்பில் இருந்து மிக கண்ணீரோடு கூட சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது மறுபடியும் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. சரி, இப்போ கணவன் தான் மரித்து போனான், 2 பிள்ளைகள் தான் போய்விட்டார்கள், இனி என்ன செய்யலாம்? இனி நான் மறுபடியும் பெத்லகேமில் போய் தேவ சமூகத்தில் போகலாம் என்று நினைக்கிறாங்க. இப்போ இந்த 2 மருமக்களும் என்ன செய்வாங்க, 2 மருமக்கள்கிட்டையும் சொல்கிறாங்க, மருமக்களே, இனி எனக்கு பிள்ளையும் இல்லை, உங்களுக்கோட கூட புருஷ நாட்டு வாழியது யாரும் இல்லை, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் ஊர்களுக்கே போய் நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தி பேர் என்ன, ஓர்பாள், இன்னொருத்தி பேர் ரூத். 2 மருமக்கள்னு சொல்கிறாங்க. உடனே ஒரு மருமகள் என்ன செய்கிறா, மாமியாரை முத்தமிட்டு டாட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சரி அம்மா நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு ஒரு மருமகள் போய்விட்டார்கள். ஆனால் ஒரு மருமகள் உறுதியாய் தீர்மானத்தோடு சொல்லுகிறாள், நான் உம்மோடு வருகிறேன். அல்லேலூயா. நான் உம்மோடு வருகிறேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. நீர் ஜீவித்தால் நானும் ஜீவிக்கிறேன், நீர் மரித்தால் நானும் மரித்து போகிறேன், உம்மோடு நான் வருகிறேன் என்று ஒரு தீர்மானத்தை உடைய ஒரு மகளாக இந்த ரூத் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தீர்மானம் உடைய எவரையும் கர்த்தர் கட்டாயமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். உறுதியான தீர்மானம், தேவனுக்காக ஒரு வைராக்கியமான ஒரு முடிவு, சத்தியத்திற்காக ஒரு வைராக்கியமான முடிவு உங்களுக்குள்ள இருக்குமானால் கட்டாயமாய் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அது 1வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். அதில் 16வது வசனம், 16லேருந்து 2 வசனத்தை வாசித்து பாருங்கள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல், பாருங்கள் அந்த இடத்துல அந்த நகோமி சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் ஊரில் போய் நீங்கள் பிழைச்சிடுங்கம்மா, நான் எங்கள் ஊருக்கு போகிறேன், மறுபடி நான் இப்படிலாம் ஆண்டவரை விட்டு நான் இப்படிலாம் வந்ததுனால தான் என் வாழ்க்கை இப்படி ஆச்சு, எல்லாம் இழந்து விட்டேன், நான் என் ஊருக்கு போகிறேன்னு சொல்லி நான் மறுபடியும் தேவ சமூகத்துக்கு போகிறேன்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாள். அப்பொழுது ஒருத்தி அந்த ஓர்பாள் அவளை முத்தமிட்டு திரும்பி போய்விட்டாள். அல்லேலூயா. ஆனால் ஒரு மருமகள் சொல்லுகிறாள், என்ன சொல்லி கொண்டிருக்கா வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து, உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், என்னோடு பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். பாருங்கள் நல்ல எப்படிப்பட்ட மருமக்களை பாருங்க. நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன். பாத்தீங்களா,
எல்லாத்தை விட மேலாக உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்மானம் தான் இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையே மாற்றியது. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்ந்தால், சத்தியத்திற்காக தூண்களாய் மாறினால், உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை காண முடியும். அல்லேலூயா. பார்த்தீங்களா, இப்போ என்ன தீர்மானம் வந்தது? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. உம்முடைய தேசம் எனக்கு தேசமாய் மாறட்டும். நீர் மரிக்கிற இடத்துல நானும் மரிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சனம் என் சனமாய் மாறட்டும். அல்லேலூயா. ஆதலால் தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அந்த தீர்மானத்தை உடைய மகளாக அவங்க எங்கே வந்தாங்க? பெத்லகேமுக்குள்ளே வருகிறாங்க. அல்லேலூயா. பெத்லகேமுக்குள்ளே வரும்போதெல்லாம் எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த நகோமி, ஐயோ இது நகோமியா, அவ்வளோ தூரம் அவங்க வாழ்க்கை ஒரு குலஞ்ச நிலையாக இருக்குது, பார்க்குறதுக்கே அலங்கோலமாக இருக்கிறாங்க, நிறைவாக போனாங்க, இப்போ குறைவுள்ளவளாக வருகிறா. அல்லேலூயா. கணவனும் 2 ஆண் பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள், நல்ல ஒரு ஃபேமிலி, நல்ல குடும்பமாக போனாங்க. இப்போ பார்த்தா எல்லாம் இழந்து இந்த தாயோடு ஒரு பெண் பிள்ளை மாத்திரம் வந்து கொண்டிருக்கிறாள். அப்போது எல்லாரும் சொல்கிறாங்க, இது நகோமி அல்லவா? அல்லேலூயா. இது நகோமி அல்லவா என்று சொன்னபோது அவள் சொல்லுகிறாள், இல்லை நகோமின்னு சொல்லாதுங்க. எப்படி சொல்லணுமா? மாறான்னு சொல்லுங்க. நான் சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். ஏன்னா நான் ஆண்டவரை விட்டு தூரம் போனதுனால என் வாழ்க்கை, இன்பமாயிருந்த என் வாழ்க்கை இப்பொழுது கசப்பாய் மாறிவிட்டது. என்னை நீங்கள் மாறா என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறாள். அல்லேலூயா. ஒரு நாளும் தேவனை விட்டு மாத்திரம் பிரிந்து விடாதீர்கள். சத்தியத்தை மாத்திரம் விட்டு விடாதீர்கள். சபையை விட்டு மாத்திரம் நீங்கள் ஓடி விடாதீர்கள். இயேசுவுக்காக நீங்கள் ஒரு சாட்சியாய் நிற்பீர்களானால் உங்கள் குடும்பத்தை தான் தேவன் கட்டி எழுப்புவார். உங்கள் சந்ததிகளை தான் தேவன் கட்டி எழுப்புவார். இந்த ரூத்தை தேவன் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ரூத்தினுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது? தேவ பிள்ளையே, உறுதியான தீர்மானத்தோடு கூட பெத்லகேமுக்குள்ளே வருகிறார். வரும்பொழுது தான் அப்போ எங்கே போகிறது, என்ன செய்கிறது, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, ஒரு வழியும் இல்லை. அந்த தாய் வயதானவங்க, அந்த மாமியார், ஆனால் அவங்கள தாய் ஸ்தானத்தில் அவன் வைக்கிறார். ஏன்னா அவங்க ஒரு தேவனுடைய மகள். அல்லேலூயா. ஆதலால் தேவ பிள்ளைகளே, என்ன நடக்கிறது? அந்த தாய்கிட்ட சொல்கிறேன், நான் வேலைக்கு போகிறேம்மா, நான் எங்கேயாவது வேலைக்கு போகிறேன். அப்போ ஒரு உறவின் முறையில் போவாஸ் என்கிற ஒரு தேவ மனுஷனிடத்தில் அந்த மகளை வேலைக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போய் அவன் கதிர் பொறுக்கிறா பாருங்க. அப்படியே நீங்கள் கடந்து போக போக கதிர் பொறுக்கிறதுலேயும் அவர் தெய்வீக பயம் உள்ளவளாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவளை குறித்து அந்த போவாஸ் கேள்விப்பட்டான். அல்லேலூயா. அந்த ஊரில் அவன் ஒரு பெரிய மனுஷன், அவன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், அவன் தேவனுக்குரிய ஒரு மனுஷனாக இருக்கிறான். அல்லேலூயா. அது இந்த ரூத்தை ஒரு சபையில் தேவ பிள்ளைகளுக்கு அடையாளமாகவும் போவாசை தேவனுக்கு அடையாளமாகவும் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த உலகத்தை விட்டு, பாவத்தை விட்டு, அனித்திய சந்தோஷத்தை விட்டு தேவனுக்காக ஒரு தீர்மானம் எடுத்து வாழ்வோமானால் உங்கள் குடும்பங்களையும் தேவன் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. அப்பொழுது அந்த வார்த்தையை போவாஸ் எதற்கு சொல்லுகிற, அந்த மகளுடைய ஒரு நல்ல குணத்தை பார்க்கிற அந்த மனுஷன், அவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டது. பாருங்கள், அந்த 12வது வசனம் சொல்லுகிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. செய்கைக்கு தக்க பலன் உண்டு. எல்லாருக்கும் செய்கைக்கு தக்க பலன் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு பிறந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் செய்கைக்கு தக்க பலன் உண்டு. நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கெல்லாம் பலன் உண்டு. அல்லேலூயா. அவனுடைய வாயின் பலனை அனுபவிப்பானா. வாயினால் நீங்கள் எதை நல்லதை சொன்னால் நல்லது கிடைக்கும். அல்லேலூயா. வாய் வேண்டாததை சொன்னால், வேண்டாத காரியம் செஞ்சால் வாயின் பலன் தீமையை நம்ம அனுபவிக்க வேண்டியது வரும். ஆதலால்
ஒவ்வொருத்தருக்கும் பலன் உண்டு என்பதை மாத்திரம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளை செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆதலால் இன்றைக்கும் தேவ பிள்ளைகளை செய்கைக்கு தக்க பலனை நிறைய பேர் இன்றைக்கி பாருங்கள், நம்ம தீமையை விதைச்சா தீமையை அறுப்போம், நல்லதை செஞ்சால் நல்லதை அனுபவிப்போம் இல்லையா? செய்கைக்கு தக்க பலன் அதுதான். பார்க்கும்போது வேதத்தில் ஒரு சில வார்த்தையை நீங்கள் பாடிங்க. செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 62 அதில் 12 வாசிக்கலாமா? 62வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிப்போம். கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, ஆண்டவரே தேவரீர், தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக, அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர், அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். அல்லேலூயா. இப்போ அவனவன் செய்கைக்கு தக்கன நம்ம என்னைக்கு நல்லதை செஞ்சேன்னா பலன் எனக்கு வரும். அல்லேலூயா. பரிசுத்தமாக வாழ்ந்தீங்கன்னா அதுக்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதான் செய்கைக்கு தக்க. பாவத்தோடு இருந்தீங்கன்னா, தீமை செய்தீங்கன்னா, வேண்டாம் காரியம் செய்தீங்கன்னா, தேவையில்லாத காரியங்களை நம்ம செயல்படணும்னா அதற்கு தக்க ஒரு பலன் நமக்கு வரும். அல்லேலூயா. எப்படி ஆனாலும் உங்களுக்கும் எனக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? பலன் உண்டு. பலன் உண்டு. ஆனால் என்ன பலன்? செய்கைக்கு தக்க பலன். எதை நீங்கள் செய்கிறீங்க? எதை செய்யணும்? நல்லதை செஞ்சால் நல்லதுக்குரிய பலன் உண்டு. அல்லேலூயா. எல்லாருக்கும் பலன் உண்டுன்னு சொன்னோன்னே ஒரு சந்தோஷம். என்ன பலன் வருது? அல்லேலூயா. செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிட. ஆனால் ரூத்தினுடைய செய்கை எப்படி இருந்தது? தேவனுக்கு பிரியமாக இருந்தது. ஆமேன். அவள் தேவனுக்கு பயந்த ஒரு மகளாக வந்தாள். அவள் பாவத்தில் தான் பிறந்தா. மோவாப்பு தான் தேசம். நம்ம என்ன நினைப்போம்? அருவருப்பான மற்ற ஜனங்களெல்லாம் பார்த்து ஆண்டவர் எப்படிப்பட்டவங்களையும் ரட்சிக்க வல்லவர். அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு உலகத்துக்கு வந்தார் இல்லையா? அல்லேலூயா. அதனால் நம்ம நினைக்கிற மாதிரி அல்ல தேவ பிள்ளைகளை. முழு உலகத்தின் மக்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். எல்லாம் நோவா சந்ததிகள் மூலம்தான் இன்றைக்கி உலகம் முழுவதிலையும் மக்கள் பரம்பினார்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஒருவேளை இன்றைக்கி அறியாமையில் பலவிதமான வழிபாடுகளில், பலவிதமான இடங்களில், பலவிதமான ஜனங்களாக, ஜாதிகளாக பிரிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் எல்லாம் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட ஒரே தாயின் பிள்ளைகள் தான். கரங்களை நல்லா தட்டி பண்ணுவோம். அதனால நண்பு தேவ ஜனமே, ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது ரூத்தினுடைய செய்கை தேவனுக்கு பிரியமாக. ஆமென். தேவனுக்கு பிரியமாக இருந்தது. இதை போல தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரத்தில் கூட பாருங்கள், 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 3வது அதிகாரம் 10வது வசனம், 11வது வசனம், 2 வசனங்களை வாசிக்கலாம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். உனக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை பாருங்க. அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலன்களை. அல்லேலூயா. என்னது? கிரியைகளின். எல்லாரும் சொல்லுவோமா? என்ன பலன்? கிரியை. கிரியை மாத்திர செம்மையாக இருக்கணும். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யுங்க. தேவ குடும்பத்தில் கிரியை தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்கள். சபையிலே உங்களுக்கு தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்கள். கிரியைக்கு தக்க பலன் உண்டு. அல்லேலூயா. நான் எப்படியோ நடந்துக்கிட்டு எப்படியோ பண்ணிட்டு எனக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு நினச்சேன்னா நல்ல பலன் வராது. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயத்தோடு, சத்தியத்துக்கு பயப்படுகிற ஒரு பயத்தோடு, பரிசுத்த வாழ்க்கையோடு வாழ்ந்து நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்ப்பீர்களானால் உங்கள் கிரியைகளுக்கு நல்ல பலன் கட்டாயமாய் உண்டு. அல்லேலூயா. அதனால கிரியைக்கு தக்க பலன் உண்டு. இது பாஸ்டருக்கும் உண்டு, விசுவாச பிள்ளைகளுக்கும் உண்டு, உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மக்களுக்கும் உண்டு. எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் அவங்க கிரியைகளின்படி ஆண்டவர் அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கட்டாயமாய் கொடுப்பார். அல்லேலூயா. அதனால் கிரியைக்கு தக்க பலன் உண்டென்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த ரூத்தினுடைய கிரியை செம்மையாக இருந்துச்சு. அல்லேலூயா.
நல்ல தீர்மானமுடைய ஒரு மகளாக இருந்தாள். யாரையும் பற்றி பார்க்கல பாருங்க. அவள் ஊரை பார்க்கல, ஜனத்தை பார்க்கல, உலகத்தை பார்க்கல. ஒரே தீர்மானம், என் இயேசுவுக்காக வாழ்வேன். அல்லேலூயா. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். இனி எனக்கு வாழ்க்கை மறுவாழ்வாய் மாறட்டும் என்று சொல்லி அந்த மகள் ஒரு தீர்மானத்தோடு கூட தேவ சமூகத்திலே வந்தது நிமித்தம், பெத்லெகேமுக்குள்ளே ஓடி வந்தது நிமித்தம் அந்த மகளுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்டதாக மாறிவிட்டது. அல்லேலூயா. ஆதலால் தேவனுடைய ஜனமே, நம்ம வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேணும், நம்ம குடும்பங்களிலே மாற்றம் வேணும், என் வாழ்க்கையிலேயே நல்ல கிரியைகளாக என் வாழ்க்கை மாறணும். அல்லேலூயா. அவன் வாயின் பலனை அனுபவிப்பாங்களாம். வசனம் சொல்லுகிற பாருங்க, நீதிமொழிகள் 12 அதில் 14, அதை நீங்கள் வாசித்து பாருங்க. ஒரு வசனம் நாம் தெரிந்திருக்கலாம். அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அவனவன் தன் வாயினால் என்ன செய்வானா? வாயின் பலனால் திருப்தி அடைவான். தன் வாயின் பலனால என்ன செய்வாங்க? திருப்தி அடைவான். அவனவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக, அவனவனுடைய கை கிரியைகளுக்கு தக்க, கை கிரியையும் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். அவனவனுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். பார்த்தீங்களா? தன் வாயின் பலன். அந்த வாயின் பலன், ஆயின் வார்த்தை தேவனுக்கு பிரியமாக இருந்தால் அந்த பலன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். வாயின் நல்லதையும் பேசும், கெட்டதையும் பேசும், பொல்லாததையும் சொல்லும், கெட்ட வார்த்தை பேசும், போய் சொல்லும். அப்போ அதுக்கு நல்ல பலன் கிடைக்குமா? அதுக்கு தக்க பலன் உங்களுக்கு வச்சிருக்கார் ஆண்டவர். உணர்ந்து மனம் திரும்பணும். நம்ம கெட்ட வார்த்தை உங்கள் வாயில் புறப்படக்கூடாது. அசுத்தமானதை பேசாதிருங்கள். தேவ பிள்ளைகளே, இப்படிலாம் நம்ம பேசிட்டு எனக்கு பரலோகம் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, நான் திருவிருந்து எடுக்கிறேன், நான் வெள்ளை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லினால் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் கிரியை தேவனுக்கு மகிமையாய் மாறட்டும். அல்லேலூயா. அது ரூத்துக்குள்ளே இருந்த தீர்மானம் உங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். அல்லேலூயா. ரூத்துக்குள்ளே இருந்த விசுவாச வாழ்க்கை, உறுதியான தீர்மானம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வருமானால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண முடியும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, வாயின் பலனால திருப்தி அடைவார்கள். வாய் நல்லதை பேசினா அதுக்குரிய பலன் உங்களுக்கு வரும். அல்லேலூயா. அதே போல் உங்கள் கைகள் செம்மையானதை செய்தால் அதற்குரிய பலனை நீ அனுபவிப்பாய். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் என் அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்து அதுக்கேற்றபடி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஒரு தீர்மானம் உள்ள வாழ்க்கை வாழ்வோமானால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் முதலாவது செய்கைக்கு தக்க பலன் உண்டு. பிரைஸ் தி லார்ட். செய்கைக்கு தக்க பலனை நம்ம அனுபவிக்க வேண்டும். செய்கைகள் செம்மையாக இருந்தால் கட்டாயமாக அந்த பலன் உங்களுக்கு வந்து சேரும் இல்லையா? அல்லேலூயா. செய்கை மோசமாக இருந்தால், செய்கைகள் ஆண்டவருக்கு பிரியமற்றதாக இருக்குமானால், செய்கைகள் பாவம் நிறைந்ததாக இருக்குமானால், செய்கை தேவன் விரும்பாததாக இருக்குமானால் அதற்குரிய பலன் கட்டாயமாய் வரும். அதை மாத்திரம் மறந்து விடாதீர்கள். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் நண்பு தேவ ஜனமே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு தீர்மானம் உடையவர்களாய் மாறுவோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது இஸ்ரவேலின், அந்த வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். செய்கைக்கு தக்க பலனை, முதலாவது உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். பார்த்தீங்களா? இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வாழுகிற ஒரு அனுபவம். இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. அல்லேலூயா. இரண்டாவது, அவருக்குள் அடைக்கலமாய் வாழுகிற ஒரு அனுபவம், அடைக்கலமாய் வருகிற ஒரு அனுபவம். பாருங்க, இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா.
யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். அவர் ஒருவரே தேவன், அவரே முற்பிதாக்களின் தேவன், அவரே நம்முடைய தேவன். அல்லேலூயா. நம்முடைய சந்ததிக்கு அவர்தான் தேவன். அல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாக அவரே தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் அவர் ஒருவர் தான் தேவன் என்று நீ அவரை விசுவாசித்து அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே கடந்து வருவாயானால், தேவனுடைய வார்த்தையின்படி அந்த அடைக்கலம் உனக்கு பெரிய ஆசீர்வாதமாய் மாறிவிடும். அல்லேலூயா. சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறோம், 91வது அதிகாரம் அதில் 4வது வசனத்தை சீக்கிரமாக வாசிங்க. 91:4 வாசிக்கலாம். சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே. நல்ல கவனிங்க, அவருடைய செட்டை. அல்லேலூயாம், அல்லேலூயாம். ஆண்டுடைய செட்டை உங்கள் அனைவரையும் மூடக்கூடிய வல்லமை உண்டது. அல்லேலூயாம். பார்த்தீங்களா, அவர் செட்டைகளின் கீழே என்ன செய்வாய்? அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமா மாறும். ஆமென். அப்போ அந்த செட்டையின் நிழல் என்பது சாதாரணமானதல்ல. அந்த செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டு. ஆமென். தேவனுடைய செட்டை. அல்லேலூயாம். உலகத்தில் அநேக மறைவுகள் உண்டு, அநேக நிழல்கள் உண்டு, அநேக செட்டைகள் உண்டு. எல்லாமே இல்லாமல் போய்விடும். ஆமென். ஆனால் தேவனுடைய நிழலாகிய, தேவனுடைய செட்டையாகிய, தேவ சமூகமாகிய அவருடைய அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே கடந்து வருகிற உனக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தேவ ஜனமே, அந்த செட்டையின் நிழலில் என்ன செய்வீங்க? அடைக்கலம் புகுவாய். அல்லேலூயா. அப்பொழுது அநேக ஆசீர்வாதத்தை சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சத்தியம் பரிசையும் உனக்கு கேடகமோ மாறும். அல்லேலூயா. அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் அந்த அதிகாரத்துக்குள்ளே பார்க்க முடியும். உன்னதமானவரின் மறைவில் தங்குகிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுக்குள் வாழும்போது உனக்கு ஒரு பெரிய அடைக்கலம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். தேவனுக்குள் கடந்து வரும் பொழுது தேவனுடைய அடைக்கலமாகிய அந்த மகிமையை உங்களால் காண முடியும். தேவ பிரசன்னத்தை உணர முடியும். ஆதலால் தான் அந்த அடைக்கலத்துக்குள்ளே தான் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். வசனம் சொல்லுகிறது பாருங்க, அந்த அடைக்கலமாக இருக்கும்போது அந்த செட்டைக்கு கீழே என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த செட்டையின் கீழ் அடைக்கலமாக வந்தவனுக்கு தான் நிறைவான பலன். அல்லேலூயா. அடைக்கலமாக வருகிறவர்களுக்கு சாதாரணமான பலன் இல்லை, நிறைவான பலன். அல்லேலூயா. நிறைவான ஆசீர்வாதங்கள், நிறைவான விடுதலைகள், நிறைவான நன்மைகள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆதலால் என் அன்பு தேவ சனமே, கர்த்தருடைய செட்டைக்கு கீழ் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த செட்டை என்பது தேவனுடைய பாதுகாவல், தேவனுக்குள் மறைந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம், தேவனுக்குள் அடைக்கலமாக இருக்கிற ஒரு அனுபவம், தேவனுக்குள் வாழுகிற ஒரு அனுபவம். இப்படி நீங்கள் வருவீங்கன்னா உங்களுக்கு நிறைவான கட்டளையிடுவார். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவ பிள்ளைகளே, ஆதலால் தேவனுடைய வாக்கு சொல்லப்படுகிறது, அடைக்கலம் புகுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 57வது அதிகாரம் சங்கீதம் 57 தாவீது சொல்லுகிறதை பாருங்கள். 57:1 வாசிக்கலாம். 57வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டி கொண்டிருக்கிறது, உம்மை என் ஆத்துமா அண்டி கொண்டிருக்கிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும். நல்லா கவனிங்க. விக்கினங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கிறார் பார்த்தீங்களா? ஆண்டவரே, விக்கனங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள். விக்கனம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், பலவிதமான தீமைகள், பலவிதமான ஆபத்துகள், பலவிதமான சோதனைகள் வந்து என்னை சூழ்ந்து கொள்ளும் போதெல்லாம் நான் உம்முடைய செட்டையின் நிழலில் வந்து என்ன செய்வேன்?
அடைவேன். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு அனுபவம், தேவ சபையிலே இருக்கிற ஒரு அனுபவம், கர்த்தரோடு ஓடி வந்து அமைந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். அப்படி இருக்கும் பொழுதுதான் தாவீதினுடைய வாழ்க்கையை கர்த்தர் விடுதலையாய் மாற்றினாரே. ஹல்லேலூயா. தாவீதை தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா நிலையிலும் மேன்மையாய் மாற்றினது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு செட்டையின் நிழல் தேவை. உங்களுக்கு எனக்கு ஒரு செட்டையின் நிழல் தேவை. அல்லேலூயா. அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். ஆமென். அந்த ரூத்து அருமையான தேவ பிள்ளையே செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்து விட்டால், தேவனே எனக்கு தஞ்சம், தேவனே எனக்கு அடைக்கலம், தேவனே எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவள் அப்படி தீர்மானம் பண்ணி வந்தது நிமித்தம் அவளுடைய வாழ்க்கை நிறைவான பலனை கண்டது. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். செட்டைகளின் கீழே அடைக்கலம் உண்டு. சட்டையின் கீழே சும்மா கிடையாது, அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, வசனத்தை வாசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே. ஒரு வசனம் கூட வாசித்து பாருங்கள். மல்கியா ஸ்தோத்திரம் 4வது அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுகிறது. 4:2 வாசிக்கலாம். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். 2வது பாருங்க, முக்கியமான ஒரு வார்த்தை. செட்டைகளின் கீழே என்ன இருக்கும்? முதலாவது செட்டையின் கீழே என்ன இருக்கும்? நிறைவான பலன் இருக்கும். அல்லேலூயா. 2வது செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். எப்பொழுதும் நாம் வந்தடையத்தக்கதான அந்த செட்டையின் நிழல் எனக்கு பாடுகள் வரும்போதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும்? ஆறுதலாக இருக்கும். அல்லேலூயா. இப்பொழுது செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். ஆமென். தேவ சமூகமாகிய செட்டையின் கீழ் உனக்கு ஆரோக்கியம் உண்டு. இயேசுவோடு வாழும் பொழுதே உனக்கு ஆரோக்கியம் உண்டு. தேவ சமூகத்தை நீ வாஞ்சிக்கும் போதெல்லாம் உனக்கு சுகம் உண்டு. ஹல்லேலூயா. நீ எவ்வளோ பலகீனமாக இருந்தாலும், எவ்வளோ பாடுகள் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் உனக்கு ஒரு அடைக்கல பட்டணம் உண்டு. ஹல்லேலூயா. உனக்கு தேவ சமூகத்தின் இளைப்பாறுதல் உண்டு. ஆதலால் தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய செய்கைகள் கர்த்தருக்கு பிரியமாய் மாறும்போது செய்கைக்கு தக்க ஒரு பலனை நீங்கள் அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆதலால் இந்த ரூத்தினுடைய வாழ்க்கை எப்படி ஒரு நிறைவான பலனை அனுபவித்ததோ, எப்படி அவள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதோ, அதுபோல உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? ரூத் எப்படிப்பட்ட ஒரு விசுவாச மகளாக மாறினாள். அவள் தேவன் அறிந்தவளும் அல்ல, சத்தியத்தை புரிந்தவளும் அல்ல. அல்லேலூயா. எத்தனை சத்தியத்தை கேட்டாலும் நமக்கு இன்னும் உணர்வு வர மாட்டேங்குது. இன்னும் ஆனால் சத்தியத்தையும் அறியாத ஒரு மகள். அல்லேலூயா. அப்படிதானே? ஒரு சத்தியம். அவள் என்ன? அவள் ஒரு மோவாப்பு தேசத்தினுடைய ஸ்திரீ. அந்த குடும்பத்தில், பெத்லெகேமிலிருந்து வந்திருந்த குடும்பத்திலிருந்து அவனை மணந்து கொண்டா, திருமணம் பண்ணி கொண்டாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளே, அவள் எப்படி சத்தியத்தை அறிஞ்சா? கொஞ்ச நாள்லேயே மரித்து போனாங்க. அல்லேலூயா. உடனே பிரச்சனை, வீடு கலவரம், எல்லாம் குடும்பமே பெரிய ஒரு வேதனையில் இருக்குது. இந்த டைம்லேயும் அந்த மகள் பாருங்க, அந்த தாய் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே விசுவாசித்தாங்க. அல்லேலூயா. வாழ்க்கை மாற ஒரு பெரிய முக்கியமாக மாறிவிட்டது. ஆமென். இப்போ புத்தகமே யார் பேரில் தான் இருக்குது? ரூத்து பேரில் இருக்குது. அல்லேலூயா. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதுக்கு ஆண்டவர் இமைப்பொழுது போதும். தேவப்பிள்ளை, நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் தான் உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் தேவனுக்காக ஒரு தீர்மானம் எடுப்பீங்கன்னா, சத்தியத்திற்காக ஒரு தீர்மானம் உங்களுக்குள்ளே கடந்து வருமானால், உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவது நிச்சயம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, பார்த்தீங்களா அந்த ரூத்து எப்படி அவருடைய குடும்பம் கட்டி எழுப்பப்பட்டது? பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாள். முதலாவது செய்கைக்கு தக்க பலனை பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. ஒரு பெரிய நிறைவான பலனை பெற்றது மாத்திரமல்ல,
மூன்றாவது அதிகாரத்தில் அந்த மகளுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறதை பாருங்கள். 3வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கலாம் சீக்கிரமா. இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே. பாருங்கள், இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. இப்பொழுதும் மகளே நீ பயப்படாத. கரங்களை எல்லாம் தட்டி ஸ்தோத்திரம் பண்ணும் எல்லாரும் உற்சாகமாக. இவ்வளவுதான் சத்தமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து சொல்ல போகிறோம். இப்பொழுதும் மகளே, இப்பொழுதும் மகனே. மகன்கள் மகன் சொல்லுங்க, மகளே மகளை சொல்லுங்க. இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. நீ பயப்படாத. ஹல்லேலூயா. இப்பொழுதும் மகனே நீ பயப்படாத. பிரச்சனையை கண்டு பயப்படாத. போராட்டத்தை கண்டு பயப்படாத. சத்துருவின் கிரியைகளை கண்டு பயப்படாத. பல சோதனைகளை கண்டு பயப்படாத. பலகீனத்தை கண்டு பயப்படாத. ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார், இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்தது? ஆமென். எப்படி ஆசீர்வாதம் வந்தது? அவ தேவனுக்காக ஒரு தீர்மானம். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவை நம்பி வந்திருக்கிறீங்க, இயேசுவை சார்ந்து கொண்டு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நிறைவான பலனை என் அப்பா கொடுக்காமல் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவது நிச்சயம். நீ பயப்படாத. ஆமென். இன்னைக்கு நிறைய பயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. மரண பயங்கள், பலவிதமான பிரச்சனை என்கிற பயங்கள், வியாதியினால் வருகிற பயங்கள், அநேக பண பிரச்சனையினால, பல தீமைகளால் யாராவது நம்மளை ஏதாவது செய்து விடுவாங்களா, இப்படி பலவிதமான பயங்கள். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? இப்படி பல பயம் இருக்குது. ஆனால் அத்தனை பயங்களுக்கும் இயேசு உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே. நீ பயப்படாதே. உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். இப்போவும் கை கொடுத்து சொல்ல போறோம். கர்த்தர் சொல்லுகிறார், பாருங்கள், உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீங்கள் எந்த காரியத்துக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்களோ, ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு வேண்டியபடி செய்து உன்னை ஆசீர்வதிப்பது தான் தேவனுக்கு பிரியம். இந்த மாதத்தில் தேவ ஜனமே, நீ அநேக காரியங்களுக்காக பயந்து கொண்டிருக்கிற மகனே, பயந்து கொண்டிருக்கிற மகளே, உன்னுடைய பயங்களெல்லாம் புறம்பாக்கி உனக்கு வேண்டியபடி உன் காரியங்களை ஜெயமாய் மாற்றி உன் குடும்பத்திலே மாற்றங்களை வர பண்ணி கர்த்தர் உனக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். தேவ ஜனமே, பயப்படாதீர்கள். அல்லேலூயா. உனக்கு வேண்டியபடி ஆண்டவரே என் வேண்டுதல், ஆண்டவர் சொல்ல, வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, என்ன வேண்டுதல் இருந்தாலும் தேவனுக்கு மாத்திரம் நீங்கள் உண்மையாக இருந்தால், தேவனுக்கு மாத்திரம் பிரியமாக இருப்பீங்கன்னா உன் வேண்டுதல் கேட்கப்படும். அல்லேலூயா. இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே. ஆமென். அந்த ரூத்துக்கு ஒன்றுமே இல்லை தேவ பிள்ளையே, ஒரு நன்மையும் இல்லை, ஒரு வீடு இல்லை, வாசல் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாம் இழந்திருந்த ஒரு மகள் தான். ஒரு குடும்பத்தில் யாருமே கதி கிடையாது. அந்த மகள் போய் கதிர் பிறக்கி கொண்டு வந்தாதான் அவங்களுக்கு கஞ்சி கிடைக்கும், அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். ஒரு வழியுமே இல்லை. அல்லேலூயா. நமக்காவது ஒரு இடம் இருக்குது, ஒரு சின்ன வீடு இருக்குது, நமக்கு எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மகளுக்குன்னு யார் உண்டு? அப்படிப்பட்ட ஒரு மகளுடைய விசுவாச வாழ்க்கை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ ஒரு ஏழையாக இருக்கலாம், உனக்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம், உனக்கு கதியே இல்லாமல் இருக்கலாம் தேவ பிள்ளையே. ஆனால் நீ இயேசுவை நம்பி வந்தது உண்மையானால் உன் குடும்பத்தை தேவன் கட்டி எழுப்ப அவரால் கூடும். தேவ ஜனமே, அவருக்கு வல்லமை உண்டு. தேவ ஜனமே, பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பயப்படாதுங்க. ஆமென். பயந்த காரியம் வந்து நேரிட்டதாக வேதம் சொல்லுகிறது. வீணான பயங்களெல்லாம் தள்ளி போடுங்க. பயந்த காரியம் வந்து உனக்கு நேரிடும். நீ ரொம்ப எனக்கு அதுதான் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி இப்படி நினச்சா அதுபோல் உனக்கு நடக்கும். எனக்கு இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் அப்பா என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா.
நீ விசுவாசிக்கிறது உனக்கு ஆக கடவுது. வாழ்க்கையில் அற்புதங்களை இயேசு செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு நிறைவான ஒரு பலனை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அநேக காரியத்தில் பலன் இல்லை, கைகளின் பிரயாசத்தில் பலன் இல்லை, எதுலேயுமே ஒரு நல்ல பலனை நான் அனுபவிக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உனக்கு ஒரு நிறைவான பலனை தர தேவனால கூடும். ஒரே ஒரு தீர்மானம் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் கட்டாயமாய் அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். தேவ ஜனமே, இயேசுவுக்காக உங்கள் அர்ப்பணிக்கிறவர்களாய் மாறுங்கள். அந்த ரூத்தை போல ஒரு தீர்மானம் உடையவர்களாய் மாறும்போது எல்லாத்திலும் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. பாருங்க, உனக்கு நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி அந்த மகளை போவாஸ் ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, அந்த போவாஸுக்கே அவள் மனைவியாக மாறுகிறாள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. நல்ல பிள்ளைகளை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. பிள்ளைகளை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகள் அந்த சந்ததியிலே ஈசா என்கிற தேவ மனுஷன் பிறக்கிறான். அல்லேலூயா. நீங்கள் வாசித்து பாருங்கள். கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம். 4வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் ஓபேத் ஈசாயை பெற்றான். போவாஸ் ஓபேதை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்த்தீங்களா என்ன சொல்லப்பட்டிருக்கு? போவாஸ் ஓபேதை பெற்றான். ஓபேத்தை பெற்றான். ஓபேத் இந்த ஓபேத் ஈசாயை போவாசும் ரூத்தின் மூலமாக போவாசும் ரூத்தும் மனைவி பிள்ளை அந்த குடும்பத்தில் என்ன யார் பிறக்கிறா? ஓபேத். ஓபேத் என்கிற ஒரு தேவ பிள்ளை பிறக்கிறாங்க. ஓபேத் ஈசாயை பெற்றான். ஓபேத் இப்போ யாரை பெற்றான்? ஈசாயை. அங்கே பழைய ஏற்பாட்டில் எல்லாம் பெற்றான் பெறுகிறதெல்லாம் யார்? தாய்மார்கள் தான், சகோதரிமார்கள் தான். ஆனால் பெற்றான் ஆபிரகாம் யாரை பெற்றான்? ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு யாரை பெற்றான்? யாக்கோபை பெற்றான். இப்படி வரும். அது ஒரு தலைமைத்துவத்தை முன்குறித்து புருஷனை முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. இப்போ அப்படி தானே பெயர்கள் அப்படி தானே கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கு வசனம் சொல்லுகிறது போவாஸ் ஓபேத்தை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஓபேத் ஈசாவை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். அல்லேலூயா. இந்த தாவீதின் வம்சத்தில் தான் யோசேப்பு பிறக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதே குடும்பத்தில் வந்து பிறக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பு தேவ ஜனமே, உங்கள் அற்பமாக எண்ணலாம், தள்ளப்பட்டு கிடக்கலாம், பருவறுக்கப்பட்டவனா நீ இருக்கலாம், யாருக்குமே நீ பிரயோஜனம் இல்லை, யாருக்குமே நீ யூஸ்ஃபுல் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நீ இயேசுவை அண்டிக் கொள்வாயானால், இயேசுக்கும் வாழ்க்கையில் இடம் கொடுப்பாயானால், உன்னுடைய வாழ்க்கையே மாற்றி உனக்கு சரித்திரம் உண்டாக ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். தேவ பிள்ளையே, உனக்கு பேரே இல்லை, நீ யாருன்னே தெரியாது, அட்ரஸே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு உனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிமையான ஆசீர்வாதத்தை கட்டளையிட என் தேவனால் கூடும். ஆதலால் இன்றைக்கும் கர்த்தருந்த வார்த்தைகளை உங்களுக்கு இல்லை. உனக்கு அவர் அடைக்கலத்துக்குள்ளே வந்திருக்கிற உனக்கு, அவரை அண்டி வந்திருக்கிற உனக்கு, அவரை நம்பி வந்திருக்கிற உனக்கு நிறைவான ஒரு பலன் உண்டு என்பதை ஆவியானவர் மீண்டும் மீண்டும் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், எனக்குள்ளே பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் தீர்மானத்தோடு தேவனை பின்பற்றுவீர்களானால் ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆதலால் உனக்கும் எனக்கும் தேவ பிள்ளையே செய்கைக்கு தக்க பலன் உண்டு. நீங்கள் எதையெல்லாம் இன்னைக்கு ஆண்டவருக்காக செய்கிறீங்களோ அதுக்கெல்லாம் உனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 11:6 வாசிக்கலாமா? சீக்கிரமாக வாசிக்கலாம். எபிரேயர் 11:6 வாசிக்கலாமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு, பாத்தீங்களா, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை தேடி வருகிற தேவ பிள்ளையே, அவர் கட்டாயமாய் இருக்கிறார், நமக்கு பலன் அளிப்பார். ஆமென்.
பலன் அளிப்பாரா இல்லையா? அளிப்பாரா இல்லையா? செய்கைக்கு தக்க பலனை அளிப்பார். அதனால் நீங்கள் நல்ல செய்கைகளை செய்ய தீர்மானம் எடுங்க. ரூத்து அருவருப்பான குடும்பம்தான், அருவருப்பான தேசம்தான், அருவருப்பான ஜாதி ஜனத்துக்குள்ளே தான் பிறந்தா. ஆனால் அவள் எப்படி, வாழ்க்கை எப்படி மாறினது? ஒரு தீர்மானம். தேவனோடு ஒப்புரவாகுங்கள். ஆண்டவரே, இன்றைக்கு நல்லா இருக்கிறது அநேக மக்கள் பிரிந்து தேவனை விட்டு தூரம் போய் எங்கேயாவது பிழைச்சிக்கலான்னு ஓடினாலும் அவங்கள பிழைக்க முடியலை. கடைசி தேவ சமூகத்தில் விழுந்த போது தான் அந்த குடும்பங்கள் மறுபடியும் கட்டப்பட்டது. அல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலையும் உறுதியான தீர்மானத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். இப்பொழுதும் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் சொல்லுங்க. செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுகிறவர். செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். ரூத்தின் செய்கை தேவனுக்கு உகந்ததாயிருந்தது. ஆதலால் நீ அவருடைய அடைக்கலத்தில் வந்த உனக்கு நிறைவான பலன் உனக்கு உண்டு மகளே, நிறைவான பலன் உனக்கு உண்டு மகனே. எல்லா பலனும் இல்லையே, எனக்கு எந்த பக்கத்துலேயும் பலன் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதே. ஐயோ, என்ன நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பலனை காண முடியலையே. தேவ பிள்ளையே, அவரால் உனக்கு நிறைவான ஒரு பலன் உண்டு. ஹோலி காராபாலாபா, அவரால் உனக்கு நிறைவான பலன் உண்டு. ரூத்து தன்னை ஒப்பு கொடுத்த மாத்திரத்தில் அவளுடைய வாழ்க்கை மிகவும் கட்டி எழுப்பப்பட்டு, இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே, இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி நான் உனக்கு செய்வேன், உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்று சொல்லி அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் குறைவெல்லாம் நிறைவானது, குறைவெல்லாம் ஜெயமாய் மாறினது. இதை போல இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து ஓடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நிறைவான பலன்கள் உண்டாவதாக. செய்கைக்கு தக்க பலன்கள் ஆண்டவரே, எங்கள் செய்கைகள் உமக்கு பிரியமானதாய் இருந்து ஒரு நல்ல பலனை பெற்றுக்கொள்ளுவதாய் மாறுவதாக. வீணான பலன் வேண்டாம் ஆண்டவரே. ஐயா சோத்திரம், கொடிய வேதனைக்குரிய பலன் வேண்டாம், தீமைக்குரிய பலன் வேண்டாம், நன்மைக்கு ஏதுவான பலன்களை எங்களுக்கு தாரும் ஆவியானவரே. எல்லா தேவ பிள்ளைகளையும் அப்படி அபிஷேகிங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் செய்கைகள் உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும். இந்த ரூத்தை போல எனக்கு ஒரு தீர்மானத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வாக்கு தத்தங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் இயேசுவே. அப்பா, அந்த ரூத்தின் குடும்பம் கட்டி எழுப்பப்பட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதே சந்ததியிலே ஹல்லேலூயா இயேசு பிறக்கிற ஒரு குடும்பமாய் மாற்றி விட்டீங்களப்பா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும், எங்கள் சந்ததிகளுக்குள்ளே, எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்குள்ளே அப்படிப்பட்ட அபிஷேக மகிமை ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. செபத்தில் கலந்து கொண்ட எல்லா தேவ ஜனத்தையும் அப்படி ஆசீர்வதிங்க. நிறைவான பலன்கள் உண்டாவதாக, நிறைவான மாற்றங்கள் உண்டாவதாக, காரியங்கள் வாய்ப்பதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக, சாபங்கள் அழிக்கப்படுவதாக, சந்ததிகள் கட்டி எழுப்பப்படுவதாக, தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உம்முடைய மகிமையினால் நிரப்பி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தங்களை பலிக்க பண்ணுகிற ஆவியானவர் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் மாற்றங்களை தரப்போகிறதற்காக, அடியனுடைய குடும்பத்தில் மாற்றங்களை தரப்போகிறதற்காக, தேவ ஜனங்களின் குடும்பங்களில் மாற்றங்களை தரப்போகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்து வந்து எல்லாரும் மீது உம்முடைய கரம் இருப்பதாக. ஆண்டவரே, இந்த செய்தியை பார்க்கிற கேட்கிற தேவ பிள்ளைகள், தூரத்திலிருந்து கவனிக்கிற எல்லோரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய திருப்பாதத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கூட இருங்க, நடத்துங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் என்றும் என்றும் சதா காலம் இருக்கிற பரிசுத்தவான்
ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்துடனே போய் வருவோம். காட் பிளஸ் யூ. பிரைஸ்.